ஆர்மியில் மொத்தம் 3 ஜாப் வேகன்சி வந்திருக்கு. 2 வேகன்சியை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். இன்றைக்கி 3வது ஜாப் வேகன்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேலையோட பேர் செபாய் ஃபார்மா அப்படிங்கிறது. இந்த ரெக்ரூட்மெண்ட் 2024-2025 உள்ளது. இதுக்கும் மற்ற வேலையை போல தான் 13ஆம் தேதியிலேருந்து, அதாவது பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 22 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். joinindianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். இந்த வேலைக்கான எக்ஸாம் டேட்டும் 22 ஏப்ரலில் தொடங்குது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுவும் 2 ஃபேஸாக நடக்குது. ஃபேஸ் 1 ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 2 ரெக்ரூட்மெண்ட் ரேலி. முதல்ல எக்ஸாம், அதுக்கப்புறம் தான் ரன்னிங் ஜம்பிங் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு 250 250 ரூபா கட்டணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் 250 ரூபா கட்டிடுங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஏஜ் வைஸ், வேலையோட பேர் செபாய் ஃபார்மா. ஸோ 19 வயசுலேருந்து 25 வயசு வரை உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா 1 அக்டோபர் 1999 1 அக்டோபர் 2005 இந்த வருஷம் இடையில பிறந்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா 10th +2 இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் அண்ட் குவாலிஃபை இன் டி ஃபார்மா வித்தின் மினிமம் 55% இன் அக்ரிகேட் அண்ட் ரெஜிஸ்டர் வித் ஸ்டேட் ஃபார்மா கவுன்சில். நீங்கள் ஸ்டேட் ஃபார்மா கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 12th போர்டு எக்ஸாம் ஆல்ரெடி யாராவது எழுதிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களும் இந்த வேலைக்கு பதிவு பண்ண முடியும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறமா ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் மார்க் ஷீட் டூரிங் த ஃபேஸ் 2 ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். நீங்கள் இப்போ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்டை ஃபேஸ் 2 நடக்கும்போது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கொடுத்தா போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைட் ஹைட் அண்ட் வெயிட், அப்புறம் செஸ்ட் கேட்டிருக்காங்க. செபார்மாவோட ஹைட் 165 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன். உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். 77 சென்டிமீட்டர் சுற்றளவு இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் மூச்செழுத்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வரணும். அதுக்கப்புறமா கேட்டகரி கேண்டிடேட் அந்த மாதிரி நிக்கோபாரில் உள்ளவங்களுக்கு சில இது கொடுத்துருக்காங்க, சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டு நான் இதில் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி உங்களோட வெயிட் எவ்வளவோ அதுக்கேற்ற உங்களோட ஹைட் எவ்வளவோ அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஜாயின் இந்தியன் ஆர்மி ஆஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்கை கொடுக்குறேன். கிளிக் பண்ணி போனீங்கன்னா டைரெக்டாக உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் இன் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் நேஷனல் ஸ்டேட் லெவல் ஸ்கூல் காலேஜ் லெவல் எல்லாம் விளையாடினவங்களுக்கு அதுக்கு எத்தனை சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஹைட்டில் 2 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன், வெயிட்டில் 5 கிலோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன், இதுவும் மற்ற 2 வேலைகளை போல தான் அதாவது நேஷனல் லெவல்லேருந்து ஸ்கூல் லெவல் வரைக்கும் 20 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சாதிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் என்சிசியும் சேம் தான். என்சிசி ஏ சர்டிஃபிகேட் 5 மார்க்லேருந்து, என்சிசி சி சர்டிஃபிகேட் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் ரிபப்ளிக் பரேடு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ். இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்றது மாதிரி எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 1ல் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டரில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது அவங்க தெளிவாக போட்டுருக்காங்க, ப்ரிஸ்கிங் அட் என்ட்ரி கேட்டில் உங்களை செக் பண்ணுவாங்க. அதனால் மொபைல் எதுவும் கொண்டு போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்கிங் ஆஃப் அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு அட் த செக்கிங் பாயிண்ட். அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, அட்மிட் கார்டெல்லாம் செக்கிங் பாயிண்ட்லேயே செக் பண்ணுவாங்க. ஆட்டோ அலர்ட் எக்ஸ்மெண்ட் கார்டு ஐடி அப்பியர் டெஸ்ட் ப்ரொசீஜர். மற்றது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் நடக்கிற ப்ரொசீஜர் தான், பயோமெட்ரிக் வைக்கிறது எக்ஸாம் போகும்போதும் போகிறதுக்கப்புறமும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாமுக்கு மார்க் எந்த மாதிரி அப்படின்னா ஃபுல் மார்க் ஃபார் எவரி கரெக்ட் கொஸ்டின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். அதுக்கப்புறம்
ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு விடை அளிக்க வேண்டாம், அதுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. ஆனால் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 25% மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. ஸோ ஃபேஸ் 2க்கு அட்மிட் கார்டு கலர் பிரிண்டட் ஆன் லேசர் பிரிண்ட் ஆன் குட் குவாலிட்டி. நீங்கள் வந்து ஃபேஸ் 2க்கு போகும்போதும் அட்மிட் கார்டு கொண்டு போவீங்க. அதில் வந்து கலர் காப்பி தான் எடுத்துகிட்டு போகணும், ஆனால் குட் குவாலிட்டியாக கொண்டு போகணும், கசங்கெல்லாம் இருக்கக்கூடாது. மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃப் 20 ஃபோட்டோகிராஃப், அதுவும் புதுசாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம இருப்பிட சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அப்புறம் காஸ்ட் சர்டிஃபிகேட், ரிலீஜன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட், அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட், அன்மேரிட் சர்டிஃபிகேட், இவ்வளவு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ஃபேஸ் 2க்கு கொண்டு போது ஒரிஜினல் கொண்டு போகணும், அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த என்சிசி, யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ அவங்க என்சிசி, அதுக்கப்புறமா அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். இதுதான் இந்த வேலையோட முக்கியமான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, இதை பற்றி நான் போன 2 வீடியோலையும் சொல்லலை, இது ரொம்ப கீழே இருந்து நான் படிக்கலை. ஸோ இதுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் அப் டு 5 minutes 45 செகண்ட், 5 நிமிஷம் 45 செகண்டில் நீங்கள் 1.6 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி வரணும். அதுக்கப்புறம் பீம் புல்லப்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதில் முக்கியமாக சில டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் would be straight, feet joined with toes pointing downwards. அதாவது உங்கள் கையும் உங்கள் காலும் நேராக இருக்கணும், அதே மாதிரி உங்கள் கால் ரெண்டும் சேர்ந்து ஒட்டினாப்பில் ஜாயின் பண்ணி இருக்கணும். அப்படி வச்சு தான் நீங்கள் வந்து பீம் புல்லப்ஸ் பண்ணணும். ஒருவேளை இது தெரியாது, இந்த புல்லப்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெமோ வீடியோ பண்ணி தரேன். அதுக்கப்புறம் 9 feet ditch, இதுவும் நீங்கள், அதாவது இது ஒரு நிலம் தாண்டுதல் மாதிரி தான், ஆனால் குழியாக இருக்கும், அது நீங்கள் தாண்டணும். அப்புறம் ஜிக்ஸாக் பேலன்ஸ், ஜிக்ஸாக் இப்படி வளைஞ்சி போகிறதுல பேலன்ஸ் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் அடாபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் உள்ள அந்த சிச்சுவேஷன், இந்தியன் ஆர்மியில் உள்ள அந்த அட்மாஸ்பியரை உங்களால் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணுறாங்க டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகும்போது கையில் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம ஃபெயில் ஆனாலும் நம்மளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த வேலைக்கான செப்பாய் ஃபார்மாக்கான முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அப்புறம் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் சிலர் வந்து இந்த மாதிரி வேலைக்கான எக்ஸாம் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான சில புத்தகங்களை நான் சர்ச் பண்ணேன், அந்த புத்தகத்துக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.